சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. 360 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன காணவிருக்கோம் அப்படின்னா, போன பதிவில் நேயர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலான்னு. அந்த கமெண்ட்டின் மூலியமாக நமக்கு வந்த கேள்விகள் 2-3 கேள்விகள்லாம் வந்திருக்கு. அந்த கேள்விகள், அந்த பதில்கள் இப்போ நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஆலயத்திற்கு செல்லும் நேரம் எது, ஆலயத்தில் வழிபடும் நேரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அந்த கேள்விக்கு, முதல் கேள்விக்கு நம்ம இப்போ பதில் சொல்லிடலாம். ஆலயத்திற்கு செல்கிறதுக்கு எதுக்கு நேரம்? ஆலயத்துக்கு செல்கிறதுக்கெலாம் நேரம் காலம்ன்றதே கிடையாது. எப்போ தோன்றதோ அப்போ போகலாம். ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம், இந்த இறந்து போய் இந்த தீட்டு இருக்கிற காலங்களில் மட்டும் கொடிமரம் தாண்டி இருக்கக்கூடிய கோயில்கள், அதாவது கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மட்டும் போகக்கூடாது. மித்த தெய்வங்கள் கோயில்கள்லாம் நம்ம போய் வழிபடலாம். அதற்கு பிறகாக சுவாமி வழிபடுறத நேரம் அப்படின்னா, சுவாமி வழிபடுறதுக்கு நேர காலங்களே கிடையாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுவாமி நம்ம வழிபடுற நேரம்ன்றது காலையில் கும்பிடணுமா சாயந்தரம் கும்பிடணுமா இந்த நேரம்லாம் கிடையாது. சுவாமியை எப்போனாலும் வழிபடலாம். அது ஒன்று தான் நமக்கு குறிக்கோளாக இருக்கணுமே தவிர, சுவாமி இத்தனை மணிக்கு வழிபடணும் அத்தனை மணிக்கு வழிபடணும்னு எந்த சுவாமியுமே இந்த நேரத்தில் வழிபடுன்னு சொன்னதே கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விடிய காலத்தால் 5 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே பார்க்குற தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன் பிறகாக ஸ்நானங்கள், அதாவது சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டக்கூடிய தரிசனங்கள், அதன் பிறகாக உச்சிக்கால பூஜைகள்னு சொல்லக்கூடிய மத்தியான நேர பூஜை பண்ணிட்டு சுவாமி நட சாத்திடுவாங்க. இந்த நட சாத்துன்றது எதுக்கு அப்படின்னா, பொதுவாக இந்த அபரபக்ஷம்னு ஒன்று இருக்கும். இந்த அபரபக்ஷம் அப்படின்னா நேரம், அபரபக்ஷ நேரம்னு முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. கோவில் 10 மணிக்கு நட சாத்துறாங்க, இல்லை 11 மணிக்கு நட சாத்துறாங்க அப்படின்னா சுவாமி தூங்குறதுக்காக கிடையாது. அபரபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களில் பூர்வபக்ஷமான தெய்வங்கள்லாம் அபரபக்ஷ நேரங்களில் இருக்காது. பூர்வபக்ஷம்னா என்ன, அபரபக்ஷம்னா என்ன? இந்த பூர்வபக்ஷம் அப்படின்றது காலையில் 6 மணிலிருந்து, அதாவது 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து எடுத்துப்போமே, 4 மணிலேருந்து மத்தியானம், அதாவது அந்த 10:30 11 மணிக்குள்ளே. இந்த 11 மணிக்கு மேலே, அதாவது இந்த 11 மணி மேலே இருந்து சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் இந்த அபரபக்ஷம், அதாவது அபர கிரியைகள் செய்யக்கூடிய நேரம். அதனால தான் அந்த நேரத்தில், அந்த 10:30 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இந்த பிரேதங்கள்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. தேவசம் கொடுக்குறது காலைல 10:30 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும். இந்த நல்ல நேரம் பார்த்து ராகு காலம் பார்த்து தேவசம் கொடுக்கணும்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லவில்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் நான் குறிச்சிட்டு வந்தேன், நல்ல நேரத்தில் தான் முன்னோர்களுக்கு பிண்டம் வச்சு வழிபடணும், பித்திருக்காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு குறித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறானது. பித்திருக்காரியங்கள் வழிபடக்கூடிய நேரமே காலையில் 10:30 மத்தியானம் 2 மணிக்குள்ளே வழிபடணும். 2 மணின்றது ஜாஸ்தி, 1:30 மணி. அப்போனா என்ன, நம்ம 1:30 மணின்னு சொன்னால் தான் அந்த 2 மணிக்குள்ளே நம்ம அந்த காரியங்கள் செய்வோம். அப்போ இந்த அபரபக்ஷ காலங்களில் பூர்வபக்ஷமான தெய்வங்கள் என்ன பண்ணுறதுன்னா, தனக்கு தானே ஒதுங்கி நின்றுதுங்க. ஒதுங்கி நின்றுது அப்படின்னா எப்படி நம்ம விட்டு கொடுத்து போவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய கர்ம காரியத்துக்காக தெய்வங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த ஈமக்கிரியர்களோ இல்லை பித்திருக்காரியங்களோ நம்ம செஞ்சு வழிபடணும். இந்த பூர்வபக்ஷ நேரம் அப்படின்றது காலையில் 4 மணிலேருந்து சொன்னேன் இல்லையா, அந்த காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பூர்வபக்ஷமான நேரத்தில் நமக்கு பிடித்தமான தெய்வங்கள், இல்லை நம்மளுடைய குலதெய்வம், ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் தான் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாம் நம்ம வழிபடுவோம். சரி, இப்போ பூர்வபக்ஷம் அபரபக்ஷம் பார்த்தாச்சு. அப்போ இந்த பூர்வபக்ஷத்தில் தான் அந்த கோவில் திறந்துருக்கும். இந்த கோவிலில் போய் காலையில் வழிபடுறது சால சிறந்தது. திரும்பி சாயும் காலம், இந்த சாயும் காலத்தில்
ஒரு 4-4:30 போல் கோவிலுடைய நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு பிறகு தரிசனம்லாம் கிடைக்கும். அந்த நேரங்கள்லேருந்து ராத்திரி 8 மணி, சில கோவிலில் 7:30 மணி, சில கோவிலில் 8 மணி, சில கோவிலில் 8:30 மணி, இப்படி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கோவில்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயரக்ஷை போய் வழிபடுவோம். இந்த சாயரக்ஷை போய் வழிபடுறது ரொம்ப 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 சிறந்தது. ஏன்னா கடவுள் எப்பவுமே அப்படின்னா குழந்தைகள் நம்மளை பார்க்க வராங்கன்றதுக்காகவே இந்த கடவுள் என்ன பண்ணோம்னா தரிசன நேரத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக எடுத்து செய்யுமா. அப்போது இந்த தரிசன நேரம் அப்படின்றக்கூடிய சாயந்தரம் அந்த 6 மணிலேருந்து அந்த 5 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நம்ம இந்த தரிசனம் பண்ணி நம்மளோட கோரிக்கைகள் வச்சு வழிபடலாம். இதில் என்ன ஒரு இதுனா, அதாவது சில இரண்டாவதாக நேர்கள் கேட்டக்கூடிய இரண்டாவதாக ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குண்டான பதில் என்னென்னா, சுவாமி எப்படி வழிபடணும், இந்த சுவாமிகள் ஒரு சுவாமிகள் இருக்கே, ஒரு சுவாமிகள் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர் வந்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கோவிலில் வந்து நவகிரகம்னு ஒன்று இருக்குது. இந்த நவகிரகத்துக்கு 9 சுற்று சுற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 9 சுற்று சுற்றலாம், முடியலை, ஏதோ அவசர நேரமின்மையினால் நம்மளால் முடியலை அப்படின்னா 3 சுற்று சுற்றினால் போதும். சுவாமி பிரகாரத்தை 3 முறை சுற்றி வலம் வந்தால் போரும். நேரம் நிறையா இருந்ததுன்னா 9 சுற்று, 11 சுற்று, 16 சுற்று இப்படி சுற்றி வரலாம். நேரம் இல்லைன்னா 3 சுற்று, இல்லை 1 சுற்று, சில பேர் 1 சுற்று சுற்றி வந்து சுவாமி வழிபடலாம். இந்த கோவில் வழிபடுறதே ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறையாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து குறித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவில் வழிபடுற முறையே என்னென்னா, முதல்ல நம்ம கோவில் உள்ளே போன உடனே முன்னாடி பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம்னு ஒன்று இருக்கும். துவஜஸ்தம்பம்னு பேர், அதுக்கு பேர். அந்த கொடிமரத்துக்கு தான் முதல் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அந்த கொடிமரம் தான் அந்த கோவிலுடைய ஆதாரமே. அதன் பிறகு சுவாமியுடைய கோபுரம், விமானம். இந்த ராஜகோபுரம், சில கோவிலில் ராஜகோபுரம் இருக்கும், சில கோவிலில் விமானம் மட்டும் இருக்கும். விமானம்னா அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலே ஒரு சுவாமி சன்னதி இருக்குது தெரியுமா, கருவறை. அந்த கருவறைக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் விமானம்னு பேர். அதை பார்த்து வழிபடணும். அந்த கும்பம் ஒன்று வச்சுருப்பாங்க, கலசம், அந்த கலசத்தை பார்த்து வழிபடணும். ஏன்னா சில பேர் ஆலயம் செல்ல முடியல அப்படின்னா அந்த கோவிலுடைய கோபுரத்தை பார்த்து வழிபட்டாலே ஆலயத்துக்கு போன சமானம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக இந்த ராஜகோபுரம், விமானத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, கொடிமரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக பிரகாரம் சுற்றணும் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே இடப்புறத்துலேருந்து ஆரம்பித்து வலதுபுறம், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பிரதட்சணம் பண்ணணும். இந்த பிரதட்சணம் பண்ணி வரப்போகும்போது நீங்கள் கணபதியை பார்க்கலாம். அதாவது சிவன் கோயிலாக இருந்தால் கணபதி, இந்த லிங்கங்கள், சுப்பிரமணியன், ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்கும், அது கீழே விநாயகரும், ராகு கேது சர்ப்பங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வழிபட்டுட்டு வந்து முதலாவதாக எடுத்த உடனே சில ஊரில் சுவாமிக்கு தான் முதல் பிரகாரம் உள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஊரில் வந்து அம்பாளை தான் முதல்ல போய் தரிசனம் பண்ணணும். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய சன்னதியில் போய் தான் முதல் பிரார்த்தனை வச்சுக்கணும்னு சொல்கிறது. அப்போது இந்த மதுரை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரைன்னா மீனாட்சி, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அப்படின்னு இருக்கக்கூடிய, அதே மாதிரி திருக்கடையூரில் அபிராமி, இந்த மாதிரி கோவில்கள்லாம் முதல்ல எடுத்தோன்னே அம்பாளை தான் முதல்ல போய் தரிசனம் பண்ணணும். அதன் பிறகு தான் சுவாமிகளை போய் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகாக சுவாமி சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பார்த்திங்கன்னா ஒரு சுவாமிக்கு பக்கத்துலேயும், அதாவது அம்பாள் பக்கத்துலேயும் சரி, சிவன் பக்கத்துலேயும் சரி, சண்டிகேஸ்வரன், சண்டிகேஸ்வரின்னு இருப்பாங்க. இந்த சண்டிகேஸ்வரன், சண்டிகேஸ்வரின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண் தெரியாது, காது கேட்காது, இவங்களுக்கு வந்து கை தட்டுற தெய்வம், இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாத தெய்வம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு.
எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பணத்துக்கு நம்ம எப்படி காவலாளியோ, இந்த சுவாமிகளுடைய உடை ஆபரணத்துக்கும் சுவாமியோடைய நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய தேங்காயிலேருந்து ஆரம்பித்து விபூதி வரைக்கும், அதுக்கப்புறம் அது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய அறைகள், அங்கே இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களுக்கு எல்லாத்துக்குமே அதாவது காவலாளி யார் அப்படின்னா, அந்த பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரன். அதாவது சிவனுக்காக இருந்தால் சண்டிகேஸ்வரன், அதாவது அம்பாளாக இருந்தால் சண்டிகேஸ்வரி. இந்த சண்டிகேஸ்வரன் சண்டிகேஸ்வரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பா சிவன் சொத்து எதுவும் கொண்டு போகலன்னு தான் சொல்லணும். அங்கே போய் இப்படி கிளாப் தட்டலாம் கூடாது, கை தட்டக்கூடாது. அங்கே போய் அப்பா சிவன் சொத்தை எதுவும் கொண்டு போகலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சுவாமியோடைய பிரசாதத்தை தவிர, சுவாமி பிரசாதம்னா என்ன, விபூதி, குங்குமம், சந்தனம், அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பூ, வில்வம், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத நிவேதனம் பண்ண பிரசாதங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய அருட்பிரசாதம், அதை நம்ம கொண்டு வரலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிலில் போய்ட்டு தெரியாதனமாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அது சிவன் சொத்து இல்லையா, அது குலம் நாசம் பண்ணிடும். அதற்காக நான் எதுவும் கொண்டு போகலன்றதுக்கு ஆதாரம் சொல்கிறதுக்கு தான் இது சொல்கிறாங்களே தவிர, நம்ம அங்கே போய் கை தட்டக்கூடாது. அது கண் தெரியாதோ காது கேட்காத தெய்வமோ கிடையாது. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும்னா, சிவன் சொத்தை நான் கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடணும். அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமியை பார்த்து ஒரு முகமாக தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. என்றைக்கும் சுவாமி சன்னதிக்கு போயாச்சதுனாலே கீழேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் அவங்களுடைய அழகை தான் நம்ம தரிசிக்கணும். அதற்காக தான் கடவுள் கண் கண்ட தெய்வம்னு அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த கண் கண்ட தெய்வத்தை நம்ம கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணணும். இப்போ ஒரு முருகன் கோவிலுக்கு போகிறோம், அழகெல்லாம் முருகன் எதுக்கு சொல்கிறோம்? அந்த அழகை நம்ம தரிசனம் பண்ணணும், அந்த அழகை நம்ம பார்க்கணும், அந்த அழகை நம்ம வந்து வர்ணிக்கணும். நம்ம மனசனாலே பாரு முருகன் எவ்வளோ நல்லா இருக்கார், கழுத்தில் எவ்வளோ நல்லா ஒரு இது மாலை போட்டுருக்கார், நல்லா இன்றைக்கி சந்தன காப்போட நல்லா அழகாக இருக்கார், இப்படி நினைக்கிற மாதிரி ஒரு சுவாமியை நம்ம அழகாக நம்ம வந்து அவங்க அழகாக தரிசித்து நம்மளுடைய கோரிக்கைகளை அவங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். அவங்க கண்ணில் அந்த ஸ்ரேயஸ், அதாவது அவங்களுடைய அருட்கடாட்சத்தை பார்க்கணும். அதற்காகத்தான் நம்ம கண் திறந்து தான் தரிசனம் பண்ணணும். அதே போல் இந்த சூட தீபாராதனை காட்ட போகும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணக்கூடாது. கண் திறந்து தான் நம்ம தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த சூடத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுவானது ஆவியாகி நம்மளுடைய பாபங்கள்லாம் கரைஞ்சி போயிடுறது. அவங்கள்ட்டேருந்து அந்த ஒளி ரூபமாக வரார். நான் எப்படி சொன்னேன்னா, ஒரு கல் இன்னொரு கல்லோட உரசி, போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், கோயில் சிலைகள் வந்து ஒரு கல் இன்னொரு கல்லோட உரசும் போது தீப்பற்றி எரியும். அந்த காற்று இருந்தால் தான் நெருப்பெரியும், நெருப்பு ஆகாயத்துக்கு நோக்கி போகிறது. அது இருப்பிடம் நோக்கி தான் ஒன்று செல்லும். அதனால தான் அந்த கற்பூரம் ஏற்ற போகும்போது பொதுவாக அந்த நெருப்புன்றது பார்த்திங்கன்னா ஆகாயத்தை நோக்கி எரியும், நீருன்றது பூமியை நோக்கி வரும். அது அதோடைய இருப்பிடத்தை நோக்கி தான் செல்லுது. அப்போ இது சுழற்சி முறைப்படையில் நடக்கிறதுனால தான், பஞ்சபூதங்களை வச்சு வழிபடுறதுனால நம்ம இந்த சுவாமியை கண்ணால் அந்த பார்த்து அந்த பஞ்சபூதங்களில் ஒரு பூதமான அந்த நெருப்பை, அதாவது அந்த தீபாராதனையை நம்ம தொட்டு ஒத்திக்கிறோம். எல்லோரும் தொட்டு ஒத்திக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு செய்கிறாங்க. கண்ணாடி போட்டுன்னு இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது முக கண்ணாடி, கண்ணாடி போட்டுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, தீபாராதனை காட்ட போகும்போது காட்டுறாங்கன்னா கண்ணாடியோடு தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அது கும்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணாடி போட்டுருக்கிறதே அது பேர் பிம்பம்னு பேர். பிம்பம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன இது பண்ணுறதோ அது பிரதிபலிக்கும். அதனால தான் அதில் வந்து கான்கேவ் மிரர், கன்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா ஊடுருவி இதுவாகிடும், சரியா, பட்டு வேறு இடத்துக்கு பிரதிபலித்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கண்ணாடியை கலட்டி நம்ம கற்பூரத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம். அதன் பிறகு நம்ம சுவாமிக்கிட்ட தீபாராதனையை தொட்டு, அதாவது சுவாமிக்கிட்ட சன்னதியில் போய் சுவாமியை அழகாக தரிசித்து சுவாமிகிட்ட நம்ம கோரிக்கையை வச்சு தீபாராதனை தொட்டுக்கும் இது பண்ணியாச்சு. சில பெருமாள் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் தருவாங்க. அந்த தீர்த்தத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி, இது 2 பேருக்குமே சேர்த்து தான். ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிட்டு போனீங்கன்னா
இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டு போனீங்கன்னா கையில் கர்ச்சீஃப் வச்சுக்கணும், இல்லை சட்டையோடைய அந்த கீழ் இடத்த வச்சுக்கணும். வேஷ்டி எடுத்துன்னு போனால் வேஷ்டியை எடுத்து இப்படி மேலோட்டமாக வச்சு தீர்த்தம் வாங்கணும். பெண்களாக இருந்தால் பெண்களோட முந்தி இருக்கும், அந்த முந்தியை வச்சு வாங்கணும். சில பெண்கள் சுடிதார் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஷால் வச்சு தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும். தீர்த்தம் சாப்பிட போகும்போது எல்லோரும் செய்கிற தவறு என்னென்னா, தலையில் வந்து தேய்க்கிறாங்க. தலையில் தேய்க்கிறதுக்கு உண்டான பொருள் தீர்த்தம் கிடையாது. தீர்த்தம் என்பது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த சுவாமியோட அபிஷேக ஜலத்தை இன்னொரு ஜலத்தோடு கலந்து அதில் வந்து வாசனை திரவியங்களான ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இந்த மாதிரிலாம் கலந்துருப்பாங்க. இது என்ன ஆனால் வாசனை திரவியங்களில் மென்மேலும் இதெல்லாம் வந்து மூலிகை சார்ந்த விஷயங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து உட்கொள்ளணும். உட்கொள்ளும் போது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அங்கமும் நல்லா குழுன்னு ஆகி நம்மளுடைய உடம்பு நல்லா பரவசமாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த தீர்த்தம் கொடுக்கப்படுறது. அப்போ அந்த தீர்த்தத்தை தலையில் தேய்க்கலாமா அப்படின்னா கூடாது. அதே போல் பெண்களாக இருந்தால் பூவை வாங்கி தலையில் வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் துளசியை வாங்கி கொஞ்சோண்டு கிள்ளி வலது காதில் வச்சுக்கணும். ஏன் வலது காதில் வச்சுக்கணும் அப்படின்னா, வலது காதில் தான் கங்கை இருக்கா. அப்போ இந்த வலது காதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து துளசி வச்சுக்கணும் ஆண்கள். பெண்கள் தலையில் பூ வச்சுக்கணும். ஆண்கள் காதில் பூ வைக்கக்கூடாது, துளசி வச்சுக்கலாம். சரியா? அதன் பிறகாக பெருமாள் கோயிலில் சடாரின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சடாரின்னு சொன்னால் சில பேருக்கு தெரியாது. அந்த கும்பம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் கொண்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு பாதம் மாதிரி, அதுக்கு பேர் சடாரின்னு பேர். அந்த சடாரி சாத்த போகும்போது நம்ம குனிஞ்சு தலையை குனிஞ்சு வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த சுவாமியோடைய பாதம் நம்மளுடைய தலை மேலே படுறதுன்றதுனால குனிஞ்சு நம்ம வாங்கிக்கணும். அப்போது பெருமாள் கோவிலாக இருந்தால் தீர்த்தம் சடாரி வாங்கப்படணும். சிவன் கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விபூதி குங்குமம் தருவாங்க. இந்த விபூதியை வாங்கி மோதிர விரல்னால் எடுத்து இட்டுக்கணும். சுவாமி கிட்ட, அதாவது கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதியை நீர் குழைச்சி நெத்தியில் இட்டுக்கக்கூடாது. அப்படியே பட்டை மாதிரி இட்டுக்கலாம். ஏன்னா நீரெல்லா நெற்றி பால்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அவங்கவுங்க குல ஆச்சாரப்படி என்னென்ன இட்டுக்கணுமோ அதை இட்டுக்கணும். அப்போ விபூதி எந்நேரம் நெற்றியில் இருக்கணும், குங்குமம் எந்நேரம் நெற்றியில் இருக்கணும், சந்தனம் இருக்கணும். அவங்கவுங்க குல ஆச்சாரப்படி என்னென்ன இருக்கோ அதை வந்து நெற்றியில் இட்டுக்கணும். இப்போ கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம இட்டுட்டோம். கோவில் பிரதட்சணை வரப்போகும்போது வேகமாக நடப்பது தவறு. ஏன் அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கல் தரையே வந்து எதற்காகனா, 2 விஷயம். ஒன்று ஆன்மீகமாக பார்க்கணும், ஒன்று சயின்டிஃபிக்காக பார்க்கணும். அப்படின்னா அது அக்குப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து அது போய் படணும், அந்த பாயிண்டில் வந்து அந்த கல் வந்து குத்துனா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அங்கங்களும் இயங்கும்ன்றதுக்காக அந்த கல்லுனால் போட்டது. ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா, அந்த கல்லுனால் போட்டுன்னு நம்ம அந்த கல் நடக்கும்போது சுவாமிகளோட வைப்ரேஷன்ஸ் என்னமோ அந்த இடத்துல இருக்கும், அதிர்வலைகள் இருக்கும், சாணக்கியம் இருக்கும். அப்படின்றதுக்காகத்தான் அந்த இடத்துல நம்ம நடக்கிறது. ஆன்மீக ரீதியாக சொல்ல போனோம்னா, நம்ம கோவிலுக்கு போனாலே நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி எல்லாமே தெளிவாயிரும். அதனால தான் இன்றைக்கும் பெரும் பணக்காரர்கள் ஆரம்பித்து நம்ம சாதாரண சின்ன குழந்தைகள் வரைக்கும் கோவிலுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னாலே மனசு சந்தோஷமாகி தான் போவாங்க. ஏன்னா நம்மளுடைய கோரிக்கையை கொற்ற இடம் வந்து இந்த கோவில். அந்த கோவிலில் நம்ம அறக்க பறக்க நடக்கக்கூடாது. 1. 2வது, வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் கோவிலில். இப்போது நீங்கள் கோவில் போகிறீங்க, உங்களுடைய அக்கம் பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ யாராவது ரொம்ப நாள் கழித்து கூட கோவிலுக்கு வந்திருக்கலாம். கோவிலில் வீண் பேச்சு தவிர்க்கணும். அவங்க வந்தாங்கன்னா முதல்ல யாருக்கு நம்ம வந்து இது பண்ணணும், பயப்படணும் அப்படின்னா கடவுளுக்கு தான் பயப்படணும். அப்போ அந்த கடவுளை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமான நேரத்தில் பேசிக்கலாம், நல்லா பேசிக்கலாம். கோவிலில் இருக்கும்போது வீண் பேச்சுவார்த்தையை தவிர்க்கணும். அடுத்து, சுவாமிகளை ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னா கூடாது. ஏன் அப்படின்னா, சுவாமிகளை நம்ம ஃபோட்டோ எடுத்து புகைப்படம் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சாணக்கியம் குறைஞ்சுட்டே போகும். அதனால தான்
நான் அப்போதே சொன்னது போல தான், எப்படி ஒரு கண்ணாடியில் வந்து பிம்பம் பிரதிபலித்து போயிடுமோ, இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்க போகும்போது என்ன ஆகும்னா சுவாமிக்கு சாணக்கியம் இல்லாமல் போயிடும், சுவாமிக்குன்ற ஒரு இது இல்லாமல் போயிடும், கலை இல்லாமல் போயிடும். சுவாமி சன்னதியில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது தவறு. அடுத்து சுவாமி இடத்த எந்நேரம் சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த விபூதி வாங்குகிறோம், குங்குமம் வாங்குகிறோம், அதை வந்து தூணில் போடலாம், அதை வந்து தூணில் போடுறோம், அது தவறு. அதை வந்து கையில் வாங்கி ஒரு காகிதத்தில் வச்சு மடித்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா நீங்கள் அதை மொத்தமாக நெத்தியில் இட்டுக்கலாம். இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சுருந்தாங்கன்னா அந்த கிண்ணத்துலேயோ இல்லை டப்பாலேயோ போட்டுருங்க. இல்லை தவிர தூணில் போட்டு நம்ம வந்து அழுக்காக்கக்கூடாது. எப்படி நம்மளுடைய வீடை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுப்போமோ அந்த மாதிரி தான் கோவிலையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அதன் பிறகு சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, கோவில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாமா, அங்கேயே வச்சு தானே சாப்பிட்டு வரணும், அங்கேயே கொடுத்துட்டு வரணும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. கோவில் பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம், கொண்டு வரணும், சாப்பிடணும். இல்லை நெத்தி எட்டுக்கிற மாதிரி விபூதி, சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எட்டுக்கலாம். ஆன்மீக பக்த நேயன்பர்களே, இன்றைய தினமானது நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை என்னால் என்னென்ன முடியுமோ அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகள்லாம் நான் சொல்லி அடுத்த பதிவில் நான் வந்து பதிவிடலான் இருக்கேன். எனவே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். இன்றைய தினம் நம்ம இந்த பதிவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் சில கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.